தயவு செஞ்சு சொல்றேன், சினிமாவை சினிமாவா பாரு. சினிமாவை சினிமாவா பாரு. உலகம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமான்றது மக்கள் விரும்புகிற ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா. அதில் வர டயலாக்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை. அது மட்டும் இல்லை, முழுக்க ஒரு செயற்கைத்தனமானதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சினிமானா என்ன, வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட்டு, காமெடி, என்டர்டைன்மெண்ட் மட்டும் தானா? சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும். தயவு செஞ்சு சொல்றேன், ஆக்சுவலாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சினிமாவை பார்க்கணும்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் வந்து அவங்க விஜய் பண்ணுற ஒரு மாசான ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், மாசான இதாக இருக்கட்டும், அதை வந்து வீட்லேயோ இதுலேயோ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரீசனாக இருக்கும். இன்னொன்று, அதை இன்ஸ்பயர் பண்ணி வேறு ஏதாவது தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கும். செகண்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, அரசியலில் மக்கள் ஏன் தலையிடணும், சினிமாவில் வந்து காட்டுற விஷயங்கள் வந்து அதுதான் வந்து சொல்லிக் கொடுக்குது, சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து அரசியலில் ஏன் தலையிடணுங்கிறத சொல்லிக் கொடுக்குதுங்கிறத பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இது தெரியாத சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, யாரையுமே திட்டவே கூடாதுங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இதை மாடிஃபிகேஷன் பண்ணி எடிட் பண்ணி அவர் அப்போ இப்படி சொன்னார், இப்போ இப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அப்போ சொன்னதுக்கான ரீசனும் சுச்சுவேஷனும் வேறு, இப்போ சொன்னதுக்கான ரீசனும் சுச்சுவேஷனும் வேறு. அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ்.